அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டிருக்கார். வாக்கு எண்ணும் மையத்துல முகவர்கள் உடனடியாக ஆரம்பத்திலேருந்தே நீங்க கண்காணிப்போட இருக்கணும். எந்தெந்த கட்சி முன்னணியில போதோ அதை எங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும். கடைசி வரைக்கும் நீங்க களத்திலேயே நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுலயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவை நீங்க கண்காணிக்கணும் அப்படிங்கறது மாதிரியும் ஒரு அறிக்கை வந்திருக்கு. இங்க என்ன நியூஸ் ரிப்போர்ட்டர் இங்கிருந்து அனுப்புறீங்க இங்க வாக்கு என்ற மையத்துக்கு, இந்த கட்சி இந்த ஓட்டு எண்ணிக்கையில முன்னணியில இருக்கு, இவர் பின்னணியில இருக்கு, இப்படி போறார், இவர் முந்துகிறார் பின்னுகிறார், இதெல்லாம் சொல்றதுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த ஓட்டு பெட்டியை திறக்க போறாங்க. இதுல எந்த சின்னமோ அந்த சின்னத்துல என்ன ஓட்டு விழுந்திருக்கோ அதை காமிக்க போது அதை ஒரு நோட்ல எடுத்து எழுதிக்கிட்டு நீங்க காட்ட போறீங்க, அவ்வளவுதானே. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம் அப்படின்னா, ஏற்கனவே பூத் ஏஜெண்டா நிக்கிறதுக்கு ஆள் கூட கிடையாது. ஒவ்வொரு இடங்கள்ல பாத்தீங்கன்னா பூத் ஏஜென்ட் நிக்கிறதுக்கு யாருமே வரல. எதுக்கு போய் நிற்கணும், தோக்க போகிற கட்சிக்கு போய் நம்ம பூத் ஏஜெண்டா நின்று நம்ம ஏன் நேரத்தை விரயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. அதுக்கு அந்த பூத் ஏஜெண்டா ஏன் நிற்கலை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அவர் தாந்தோட்டித்தனமாக வேட்பாளரை அறிவிக்கிறாரு, இவர் தான் வேட்பாளர்னு சொல்லிட்டு மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க, இவர் ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறாரு. அப்போ மக்களுக்கு அறிந்த முகமாக இருந்தால் பரவாயில்ல, தெரியாத முகத்தை கொண்டாந்து போட்டுவிட்டு நம்ம போய் ரெட்டை சின்னம் இருக்குது ஓட்டுக்கள்லாம் நம்ம போய் எங்கிட்டு கேட்குறது, ரெட்டை சின்னம் இருந்தால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா, அது யார் கையில் இருக்குன்னு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்வாகிகளே சொல்கிறாங்க. அந்த பயம்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது. பூத் ஏஜென்ட் கூட நிற்காம போனவங்க இந்த ஓட்டு எண்ணும்போது கூட பாதியிலேயே வந்தாலும் வந்துடுவானுங்க, இவங்களுக்கு ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்து நான் பொதுச் செயலாளர்னு காட்டிக்கிறேன்னு அதுக்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல தீவிரமா திமுகவை கண்காணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுகவை எந்த அளவுக்கு கண்காணிக்கணும்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஏடிஎம்கேக்கு விழுந்த ஓட்டை என்ன அதுல இருந்து எடுத்து இதுல போட்டுட்டு போக போறாங்களா, இல்ல பெட்டியை தூக்கிட்டு எங்க ஓடிட போறாங்களா, அது எதுவும் நடக்க போறது இல்லை. வருகிற ஜூன் 4ஆம் தேதி அதை கரெக்டா ஓபன் பண்ணி எல்லாத்துக்கும் காமிப்பாங்க. திமுக நமக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்களோ ஒரு பயத்துல இருக்காரோ என்னமோ, அது கூட நமக்கு தெரியல. திமுகவை கண்காணிங்க அப்படின்னா இங்க திமுகவை கண்காணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க திமுகவும் எடப்பாடி பழனிசாமிக்குமான உறவு தான் நம்ம கண்காணிக்கணும். இப்போ பிஜேபி கூட்டணியில வலுவா இரண்டாவது அணி ஒன்று உருவாயிருக்கு. முதல் அணியை ஆளுங்கட்சி உருவாக்கியிருக்கு. மூன்றாவது அணியா நீங்க ஒன்று உருவாக்குனீங்கன்னா ஓட்டுகள் சிதறும். நான் ஈஸியா ஒரு 37 தொகுதியில நான் ஜெயிச்சிருவேன். அதை அதுக்கு நீங்க தான் ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும்னு சொல்லிட்டு தேமுதிகவோட எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை அமைச்சார். மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிற திமுக இரண்டாவது கூட்டணி அமைச்சிருக்கிற இது பிஜேபி விட்டுட்டு மூணாவதா ஒரு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அமைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஓட்டுகளை பிரிச்சுட்டோம் அப்படின்னா திமுக ஜெயிக்கும். திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னா நம்ம மீது இருக்கிற வழக்குகளை நம்ம விடுபட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த மூணாவது ஒரு அணியவே எடப்பாடி பழனிசாமி அமைக்கிறாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி வேறு திமுக வேறு அப்படிலாம் கிடையாது. திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் ஒண்ணுதான். இப்ப எல்லா தொகுதிகளிலுமே எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்க வேட்பாளர்லாம் பாருங்க, அறிந்த முகமாகவும் இருக்காது, கட்சிக்கு வேலை செஞ்சவங்களாகவும் இருக்காது. கையில காசு எவன் வச்சிருக்கானோ அவனுக்கு சீட்டை கொடுத்துட்டாரு. ஒரு தொண்டனுக்கு கொடுத்தா கூட பாராட்டலாம். ஆனா அந்த தொண்டன் கட்சிக்கு கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் நம்ம காலில் கும்பிட்டு விடுவும் மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இதனாலதான் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட விலகியே இருக்கிறாங்க. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா அதுல முழுக்க காரணம் தொண்டர்களுடைய உற்சாகம் தான், தொண்டர்களுடைய உழைப்பு தான். இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற போறார். இப்போ திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா கொடநாடு கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை 90 நாட்கள்ல கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு, 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் ஆச்சு. 90 நாளில் முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன திமுக இன்னைக்கு ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே இன்னைக்கு 3 வருஷம் கடந்து இப்போ 4ஆவது வருஷத்துல போய்கிட்டு இருக்கு. இன்னும் அதுக்கான உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்களா அப்படின்னா அதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவுல என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம பொதுச் செயலாளர் இருக்கோம், நம்ம அப்பைக்கப்போ அறிக்கையெல்லாம் வெளியிட்டாதான் நம்மளை பொதுச் செயலாளரை ஏற்றுக்குருவாங்க, இல்லைன்னா அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிறதுல தான் அவர் அறிக்கை விடுறாரு. அதை யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை.
திடீர்னு பூத் ஏஜென்ட்ல நின்றுட்டு பாதி பேர் வெளியில் ஓடியாந்தது மாதிரி இங்கே வாக்கு என்ற மையத்திலையும் அவங்க போய் இருந்துட்டு ஒரு 10 மணி வெளியில் வந்துட்டாங்கன்னா இது பெரிய மானக்கடா போயிடும் அப்படிங்கிறதுல தான் அவர் வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. ராமநாதபுரம் தொகுதியில் வந்து அதிமுக சார்பில் நிற்கிறதுக்கே அங்கே ஆளே இல்லையாம்மா. அது ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு. நான் போகிறேன் நீ போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆர்வப்பட்ட காலம் வேற. அம்மா வந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் வந்து நாங்கள்லாம் வந்து போகணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு அவங்க வந்து பேர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி இந்த வாக்கு என்ற மையத்தில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அங்கே ஆளே கிடையாது, முகவர்களே கிடையாதாம்மா. அந்த நிலைமைக்கு தான் ஜெயபெருமாள் வேட்பாளராக நிப்பாட்டி எடப்பாடி பழனிசாமி சாதனை புரிஞ்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். அங்கே வாக்கு என்னும் முகவர்கள் இல்லாத ஒரு இடமா தான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி இருக்க போகுது. அப்படியே 1-2 பேர் இருந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஜெயித்த உடனே ஐயா காலில் கும்பிட்டு விழுந்து நான் அவங்களோட வந்து இணைஞ்சிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கும். எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தலைமை ஏற்கும் நாள் அதுவும் நெருங்கி வந்துட்டே இருக்கு. இதில் வெற்றி பெற போகும் ஐயா ஓபிஎஸ் செங்கோலை பிடிக்க போகிறார். எடப்பாடி பழனிசாமி எதை பிடிக்க போறாருன்னு யாருக்கும் தெரியல. நன்றி, வணக்கம்.